மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே ஊராட்சி பள்ளியில் கபடி மைதானம் அமைக்கும் திட்டத்தில் நூதன முறைகேடு அரங்கேறியிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 50 செங்கற்களை வைத்து 60,000 ரூபாய் மதிப்பீட்டில் மைதானமா என பொதுமக்களை அதிர வைத்திருக்கும் முறைகேடு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. காற்றில் ஊழல், விஞ்ஞான ரீதியில் ஊழல் என ஊழலுக்கு பெயர் பெற்றதாக விமர்சிக்கப்படும் விளம்பர திமுக ஆட்சியில் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என சொல்லும் அளவுக்கு நாள்தோறும் பல முறைகேடுகள் அம்பலமாகி வருகின்றன. அந்த வரிசையில் ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்காக கபடி மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதில் அரங்கேறியுள்ள ஊழல்தான் வெளிச்சத்திற்கு வந்து சந்தி சிரிக்கிறது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உள்ள கருப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்டது அம்மச்சியாபுரம் கிராமம். இந்த கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய பள்ளி செயல்பட்டு வருகிறது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள இந்த பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளி வளாகத்தில் இருந்த பழைய கட்டிடம் இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் வெறுமனே 50 செங்கற்களை வைத்துவிட்டு கபடி மைதானம் அமைக்கப்பட்டதற்கான திட்டப்பணி பலகை வைக்கப்பட்டிருப்பதுதான் காண்போரை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. அந்த திட்டப்பணி பலகையில் கபடி மைதான பணிக்காக தொகை 60,000 ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கபடி மைதானம் அமைக்க 45 நாட்கள் தேவை என்ற நிலையில் 20 நாட்களிலேயே மைதானம் அமைக்கும் பணிகள் முடிக்கப்பட்டதாகவும் பணியாளர்களுக்கு ஒரு நாளைக்கான கூலியாக 336 ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தின் வெளிப்படைத்தன்மையை குறித்து சந்தேகம் ஏற்பட்டால் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்ணாக வட்டார வளர்ச்சி அலுவலர் பெயரில் 1299 என்ற எண் திட்டப்பணி பலகையில் பொறிக்கப்பட்டுள்ளது. புதிதாக அமைக்கப்பட்ட இந்த கபடி மைதானத்தையும் திட்டப்பணி பலகையும் பார்க்கும் போதே என்னது இந்த மைதானத்துக்கு இவ்வளவு செலவா, ஒரு நியாயம் வேண்டா என வெகுண்டு எழுந்த சிலர் பலகையில் குறிப்பிடப்பட்டிருந்த 1299 என்ற எண்ணை தொடர்பு கொண்ட போதுதான் காத்திருந்தது மற்றொரு அதிர்ச்சி. ஆம், வட்டார வளர்ச்சி அலுவலரை தொடர்பு கொள்வதற்காக டயல் செய்த எண் ஜியோ நெட்வொர்க்கில் பேலன்ஸ் செக் செய்ய பயன்படுத்தும் எண் என்பதை அறிந்து ஆடிப்போய் உள்ளனர் அப்பகுதி மக்கள். இந்த பகுதியில் வரும்போது இந்த ஸ்கூல் கிட்ட ஆரம்ப ஸ்கூல் பள்ளி இருக்கு. இதில் விளையாட்டு மைதானம், கபடி மைதானம் சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த இடத்துல கட்டடம் இருந்து பழைய கட்டடமாக இருக்குன்னு சொல்லி இடிச்சாங்க. இந்த கட்டடத்துக்கு மேலேயே ஒரு 50 சங்கக்கல்லை வச்சு விட்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமா இதை வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு 60,000 ரூபாய் நிதி உதவிக்கு மேலே ஒரு 50 செங்கக்கல்லை மட்டும் கட்டி வச்சுட்டு அந்த போர்டை வச்சுட்டாங்க. இது என்னன்றது இதை பற்றி நம்ம சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட நம்ம கேட்கணும்னு சொல்லும் போது 1299 மாதிரி நம்பர் இருக்கு. அந்த நம்பரை தொடர்பு கொண்டா ஜியோ நம்பர்ல இருந்து பேலன்ஸ் பார்க்கறன்ற மாதிரி வருதுங்க. கிராமப்புற மாணவர்களுக்கு பயன் தரும் நோக்கத்துடன் மகாத்மா காந்தி பெயரில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு வெறும் 50 செங்கலுக்கு 60,000 ரூபாய் செலவிட்டதாக போலி கணக்கு காட்டி இப்படியும் முறைகேடு செய்யலாம் என நிரூபித்துள்ளனர் ஆட்சியாளர்கள் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த பகுதி மக்கள் இருக்கிற இடம் பட்டியலின மக்கள் தான் இந்த ஊர்லயே இருக்காங்க. இதுல அதிக அளவுக்கு ஏன்னு கேட்கறதுக்கோ இது எப்படி பண்றாங்க என்ன பண்றாங்கன்றது கூட கேட்கறது கூட ஆள் இல்லாதனால இது ஏகப்பட்ட இதுல தில்லுமுள் நிறைய நடக்குதுங்க. அதனால தமிழ்நாடு அரசு, மதுரை மாவட்ட ஆட்சியர் இந்த ஊருக்கு ஆய்வு செஞ்சு இந்த மக்களுடைய குறைகளை ஆராயணும். ஆராய்ஞ்சு இந்த மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரில் அரங்கேறியுள்ள திட்டமிட்ட மோசடி என குற்றம் சாட்டியுள்ள அம்மச்சியாபுரம் கிராம மக்கள் இந்த விஷயத்தில் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்தி முறைகேட்டிற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.